முருகனை வந்து பேசுறீங்க, டே முருகான்னு சொல்லி பேசுறீங்க. அந்த பிரபாகரனை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்களா? பிரபாகரன் மாலை கூட இல்லாமல் போச்சு எங்களுக்கு அடக்கு நிறைய வாகனங்கள் அப்படியே லைனுக்கு வந்து விட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே இப்போ நல்லூரில் அப்படி ஒரு இதுக்கு சென்னதியில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. அப்படி சிவபெருமான் புட்டுக்கு மண்மாக்க வாரார். வந்தால் பாண்டியராசன் வடிவத்தில் சிவபெருமான் வாரார். நான் இப்போ அடிக்கிறேன் தாடி, நான் கடவுள் வடிவத்தில் நின்று அடிக்கிறேன். இந்த கொரோனா வந்தது, கொரோனாவிலே அழிஞ்சு மக்கள் திருந்தேன். சாதி புத்தி போகாதான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சாதியில் இந்த பிள்ளாமால் தான் சாதியில் கூட பண்றான். அவன் இல்லையண்ட கள்ள சாதிகளே நான் ஞானத்தில் பிடிச்சேன். 14 லோகத்திலும் உள்ள அசுரர்களே அழிச்சவர் முருகன். மண்ணை குவித்து மண்ணில் விளையாடுறோ, நான் மண் ஆகுறேன். அப்ப இப்போ நினைக்கிறோம் செல்வச்சின்னதி ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிறைய மக்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது பாருங்க. ஆலயத்துடைய முன்றல் பகுதியிலேருந்து ஆலயத்துடைய உள்பகுதிக்கு வந்து நுழைகிறோம் பாருங்கள். இந்த மர நிழலில் எல்லாம் வந்து எவ்வளவு மக்கள் இந்த இளைப்பாரி கொண்டிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கு வந்து ஆலயத்துடைய முன்றலில் வந்து பாருங்கள் நிறைய வாகனங்கள் அப்படியே லைனுக்கு வந்து விட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே அதாவது இந்த புது வாகனங்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்துருக்காங்க. இல்லை பாருங்கள், நம்பர் பிளேட்டே வந்து இல்லை, புதுசாக ஒரு கார் வந்து பண்ணி வந்துருக்காங்க. அதே நேரத்தில் புது ஒரு பைக் மற்ற ஆட்டோக்கெல்லாம் இதில் வந்து பூசைகள் வந்து போடுறதுக்காக இங்கே பாருங்கள். இன்றைக்கு வந்து இவ்வளோ மக்கள் இதில் ஆலயத்துக்கு முன்பாக வந்து இதில் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இதில் பாருங்கள் எத்தனை வாகனம்னு சொல்லி 1 2 3 4 5 6 வாகனம் வந்து இதில் வந்து அந்த பூஜை செய்கிறதுக்காண்டி வந்து இதில் வந்து நிப்பாட்டி வச்சுக்காங்க பாருங்கோ. ஓ முருகா, இந்த சேவலும் மயிலும் அந்த வேல் இதோட தான் அந்த செல்வச்சின்னதியானுக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, என் நிதியும் தருவான் செல்வச்சின்னதியான். மேலே இன்றைய நாளையும் நல்ல ஒரு பக்தி பூர்வமாக உணவு பூர்வமாக இல்லை வந்து நிறைய பேரில் பாருங்க வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறாங்க. எல்லோரும் தேங்காய் உடைக்கட்டும், கற்பூரம் கொளுத்தா இருக்கட்டும். இங்கே பாருங்கள், பூஜை வந்து நித்தம் வந்து துவங்க போகுது. நாம் இருக்க பயமே. முன்றல் பகுதியில் இப்போ நேரம் வந்து 12 மணி ஆக போகுது. இதில் பூஜை வந்து துவங்க போகுது. பூஜை துவங்குறதுக்கு இடையில் வந்து பாருங்கள் இவ்வளவு பேர் வந்து இதில் வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதா காணக்கூடிய பாருங்கள். இவ்வளவு பேர் இவ்வளவு மக்கள் இதில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இங்கே வரும் நேரம் வந்து செல்ல நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. நிறைய வாகனங்கள் வந்து இதில் பூஜைக்கு வந்து நிறைய பேர் இன்னும் கொண்டு வந்துருக்காங்க. இதில் பாருங்கள் ஊதியெல்லாம் வந்து பூசி அது மட்டும் இல்லாமல் இதில் ஆலயத்தில் நாங்கள் நெடுக எல்லா ஆலயங்கள்லேயும் இந்த ஒரு ஐயா வந்து பார்த்துருப்போம். இதில் பாருங்க, இதில் இந்த கடும் வெயிலில் இப்போ எங்களுக்கு வந்து இதில் பாட்டா இல்லாமலே வந்து இதில் நிற்கலாமல் கிடக்குது. ஆனால் இந்த ஐயாவை பாருங்க, வெறும் மேலோட இந்த சுடுற மணல்லையும் வந்து இப்படி வந்து படுத்துக்கான்னு பாருங்கள். வேறு நீங்கள் நிறைய இடங்களில் நிறைய ஆலயங்களில் வந்து பார்த்துருப்பீங்க. நல்லூரில் எல்லா ஆலயங்கள்லேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கையில் ஒரு கம்பியை வந்து வச்சுக்கொண்டு கத்தி கொண்டு முருகா முருகா டே முருகான்னு சொல்லி முருகனை வந்து பேசிக்கொண்டு அன்பாக வந்து பேசிக்கொண்டு நெஞ்சில் வந்து இந்த கம்பியை வந்து அடித்து கொண்டு பாருங்க. கம்பியும் இருக்குது. இதில் வந்து சூடான இதில் வெயிலில் வந்து படுத்துக்கார் வந்து பாருங்கள். படுத்து வந்து வேறு நம்புகிறேன். இவர்கிட்ட வந்து நிறைய நாள் வந்து எனக்கு கதைக்கணும்னு சொல்லி ஆசை, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து கதைப்பாரா இன்னும் எனக்கு தெரியல. பார்ப்போமா பாருங்க, எவ்வளோ வெயில் அடிக்குது. ஒரு நிமிஷம் கதைக்கலாமே. பிறகா நான் யாழ்ப்பாணம் இணுவில். ஓ ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட. ஆ
இல்லை உங்களை நான் எல்லா கோயிலையும் வந்து காட்டுறேன் நான் இப்போ கையில் ஒரு கம்பி வச்சுக்கொண்டு முருகனை வந்து பேசுறீங்க டே முருகான்னு சொல்லி பேசுறீங்க எனக்கு அவர் முருகன் கோவம் முருகனை வந்து பேசிக்கொண்டு உங்களை முருகன் செய்கிறதெல்லாம் புள்ளியாச்சு பிள்ளையாமா அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்பி இந்த நீ நம்பி வந்து இங்கே நிற்கிறேன் நீ வேற கும்பிடு ஓகே இவர் உண்மை நான் திருத்தி உண்மை நல்லவன் ஆக்கி விட போகணும் அண்டா சேட்டோடும் காய்ச்சோடும் வந்து நிற்க பார்த்து கொண்டு நிற்கிறேன் பார்த்து நிற்கிறேன் அதை தான் பேசுறீங்களா அவர் திருத்தி விட போகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பியால் வந்து உங்களை நீங்களே வருத்துறீங்களே நான் அந்த வடிவத்தில் நிற்கிறேன் கடிச்சாடி கூட சொல்றேன் ரைட் ரைட் ஓகே சிவபெருமான் குட்டுக்கு மண்மாக்க வாரார் வந்தால் பாண்டிராசன் வடிவத்தில் சிவபெருமான் வாரார் ஓகே வந்து அடிக்கிறார் யாருக்கு இந்த குட்டுக்கு மண் வந்த சிவபெருமானுக்கு ஓகே அடிச்சால் அந்த அடி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பிடிக்குது எல்லா மக்களும் பிடிக்குது அது ஒரு ரெண்டு சிவபெருமான் தன் ஆதி ரூபத்தில் ரெண்டு அதை செயல்படுத்துறேன் ரைட் ரைட் ஓகே 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 அதே போல நான் இப்போ அடிக்கிறேன் தாடி நான் கடவுள் வடிவத்தில் நின்று அடிக்கிறேன் அப்ப இதை எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்க எந்த நேரம்ன்றது தெரியாது நான் முந்தியெல்லாம் அடிச்சதுல சுனாமி வந்தது அது வரைக்கும் காமத்தியாலத்துல போனது அதுல நியாயமான நாட்கள் அழிஞ்சும் மக்கள் திருந்தேல இந்த கொரோனா வந்தது கொரோனாவிலே அழிஞ்சும் மக்கள் திருந்தேல இப்ப பாருங்க இந்த இயற்கை அழிவுக்கு இந்த கொழும்புல வந்து ஒரு பெரிய பேரழிவு வருஷம் அதுல வாகனங்கள் மற்ற கட்டிடங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள கொண்டு விட்டு வரல அதை பார்த்து மனுஷன் திருந்தேல மனுஷன் அப்போ அதுக்காக இங்கே அவர் நாட்கள் திருப்பி சிரிச்சு கொண்டிருக்கிறான் அவர் நான் உபிய போயில ஆக்கலே நான் கண்ணில் காணப்போம் சந்தோஷப்படுறேன் நீங்க சொல்றது எனக்கு சந்தோஷம் தான் பட்டேன் அப்போ நாங்கள் இங்கே இருக்கோம் அதில் வேறும் அந்த இப்போ விளக்கத்தில் எல்லாரும் புத்திசாலி எல்லாம் பல்கலைக்கழகத்தில் படித்த புத்திசாலி மாதிரி நிற்கிறேன் ஏன் நான் இப்படி அடிக்கிறேன்னு கூட ஒரு புத்திசாலிக்கும் தெரியும் அதான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் நான் இன்றைக்கு நான் பண்டுத்தளிச்ச அம்மன் கோயிலை பார்த்துக்கேன் நல்லூரில் பார்த்து கொண்டு போவினேன் நல்லூர் போகிறேன் நல்லூர் கோயில்கார அவங்க சாதி தடிப்பும் தாங்க பெருசண்டைனாகும் இப்படி இருந்து செய்ய எனக்கு பிடிக்கல நான் ரெண்டு வரையும் போகையில் விட்டுட்டேன் இது இந்த சாதி குறைஞ்சாலண்டு கரையா மக்கள் இருக்கணும் இவர் எல்லாரும் சமமா மக்கள் எடுக்கணும் அவன் சாதி தடுப்புல சில பேரை தள்ளினோம் அதெல்லாம் பிடிக்காது நல்லூர்ல அப்படி ஒரு இதுக்கு சென்னதில் அப்படி ஒரு விஷயம் இல்ல அப்படி இல்லை ரைட் இங்க எல்லா சாதியும் வந்து வரவேற்று அவரே இருக்கிறார் அவர் ஏன்னா இவன் கரையாமல் கொஞ்சம் சாதியில குறாவு அவன் வெள்ளாமான சாதியில கூட அவன் மக்களை பெருத்து எல்லாம் பெருட்டுறோட ஜனங்கள் அங்கே போகுது நான் போகிறேன் இப்போ 2 வருஷம் விட்டுட்டேன் அப்போ சாதி புத்தி போகாதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதியில் இந்த வெள்ளாமல் தான் சாதியில் கூட பண்ணுறான் அவன் இல்லையண்ட கள்ள சாதிக்கண்டே நான் ஞானத்தில் பிடிச்சேன் அவனுக்கு எல்லாம் மடிக்க கயிறு கட்டி கொண்டு களத்தில் போடுவேன் அப்போ ஒவ்வொரு சாதிக்கிட்ட அவருக்கு என்ன வெயில இருக்கிறீங்க ஒவ்வொரு கெட்ட குணம் இருக்குது அப்போ அது என்னண்டு பிள்ளைங்க நான் இப்போ இதுலேருந்து அழித்தல் நடந்து சரி இப்போ குத்துக்கவனம் அடிக்கிறீங்களா அதே நடிக்கிறீங்க பூமியிலே இவங்க மண்டையெல்லாம் உருளப்பு 14 லோகத்திலும் உள்ள அசுரர்களே அழிச்சவர் முருகன் கூட்டாளி இந்த அசுரரை அழிக்காம இருக்க விடமாட்டீங்க கூடாயில் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கோலத்தில் பெண்கள் ஆண்கள் எல்லாம் இங்கே வந்து நிற்கணும் கண்டிப்பா அசுர இதில் நிற்கணும் அப்போ நான் பார்த்தேன் பெரிய காலில் இருந்த வெளிநாடு கால் இந்த அதோட வந்து செய்யாத அநியாயம் முழுக்க செய்யணும் அப்போ இவர் என்னோட ஒத்து வேறு ஒன்று அழிக்கிறதுக்கு வந்தால் இவரோட இவருக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை மற்ற இவர் என்ன ஒன்றும் செய்யல அதாவது நீங்க சொல்ல வரது இந்த உயர்வு தாழ்வு எந்த எதுவுமே இல்லாம எல்லாரும் சமமா இருக்கணும் ரைட் அதான உண்மை சரியோ முடியும் அது சரி நீங்க சொல்றது மனுஷன் அப்ப சாதி தடுப்பு விடையலாம் அப்ப பெருமை சிறுமை இருக்கக்கூடாது ஆனா இந்த காலத்திலயும் வந்து இந்த சாதி என்ற ஒரு இது இருக்குதானே இப்போ அது இருக்கு அப்பவும் இருந்ததுதானே இப்பவும் இருக்குதானே இப்ப பணம் கூடினதுல இன்னும் கூட காட்டு இப்போ அப்போ அந்த கீழ்மட்டத்தை பிச்சைக்காரன் நாசிக்கணும் அப்போ அதனால் அப்படி ஆனால் இவங்க பாடு கண்ட என்ன சரி என்ன இந்த வெயிலுக்கு நிற்க என்னால் நிற்கல சரி அது உமக்கு நான் முகத்தை பார்த்த உடனே உண்மை கூட ஒரு உயரத்துமான இன்னொரு பேரன் இருக்கான் 20 வயது அவனுக்கு பெரிய வண்டி இதுவும் அவன் பெரிய தடிக்க நான் நிற்கிறான் 20 வயது இதெல்லாம் பார்வரிக்கணும் சரி சரி அப்போ அப்படியெல்லாம் நல்லதுல நாங்கள் தந்திருக்கிறார் சரியோ ஆனால் ஆக்களை பிள்ளைங்க இப்படி நான் நிற்கிறேன் எனக்கு முழு விசரன்னு தான் காணப்படும் நான் 265 பிஞ்சுங்கான் பொத்து தலையில் உடைச்சு நான் முழு போத்து முழு போடுவேன் அதை நம்ம இதில் புத்தகத்தில் தெளிக்கணும் இரும்பாலையெல்லாம் அடிப்பேன் அது என்னதுக்கு அந்த தலையில் அடிக்கிறீங்க அது மக்கள் இந்த தலையெல்லாம் பிடிக்கும் மக்களே அழிக்கத்தான் இப்போ நான் அடித்து கொண்டு நிற்பேன்
களைச்சோடனே இந்த மண்ணை குவித்து மண்ணில் விளையாடுறேன்லோ நான் மண்ணாகிறேன். அப்போ இவ்வளோ மக்களையும் மண்ணாக்குவேன். எல்லாரும் மண்ணா போறது தானே, எல்லாம் கடைசியா அப்படித்தான் போறது. இதெல்லாம் மண்ணாகன்னு எனக்கு தெரியல. அதான் எல்லாரும் மண்ணாக போறோம், அது இருக்குன்னு நினைக்கும் எல்லாரும் சமமா இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்ல வாரீங்க, அப்படித்தானே? முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் எல்லாரும் ஒரு பிடி சாம்பல் மண்ணாவதும் கண்டும் பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதெல்லாம் பொன்னின் அடிசார்ந்து தாமிய வேண்டி பெறுவார் இல்லையே. அப்போ அது உங்க பயணம் படிக்கிற சாமி மேலே பார்த்தா முழு கல்லறாங்க எல்லாம் இல்லையன்ற கல்லர். அதுக்காக நான் இன்றைக்கு ஆடையில இல்லை, அது கல்லர் எல்லாம் வந்து படிக்கிறாங்க. அப்போ நான் அது இருக்கேன். உங்கள் பூஜையுமே இருக்கல, பூஜை செய்கிறாங்களா கல் ஐயர் மாதிரிலாம் பூஜை பண்ணுறாங்க. அதுனா தெரியுது ஆக்களை அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னதானங்கள் என்ன மாதிரி பணத்தை செய்கிறது மறைஞ்சே இருக்கும். மனுஷனுக்கு 100 கட்டி மாறையில் வருத்தம். அப்போ இதை பண்ண இந்த இரும்புக்கு காட்டுறாங்களே மீனா கட்டி அது சரி மாறுமோ. இப்போ நீங்கள் வந்து அப்போ யார் நல்லவர்ன்னு சொல்கிறீங்க? நீங்கள் உங்களோட பார்வையில் யார் நல்லவர்கள்? நல்லவரே கடவுளும் நல்லவர் இல்லையேன்னு தான் நான் கடவுளோட கண்டுபிடிக்கிறீங்க. அதான் நான் முருகான்னு சொல்கிறீங்களோ? 6 சமயம் அதில் வந்து நான் எல்லாரோடும் கொழுவிப்படும். சிவனோடும் கொழுவல், முருகனோடும் கொழுவல், எல்லாரோடும் விட்டுட்டு வந்து கிருஷ்ணரோட நின்ற கிருஷ்ணர் ஆகையுமே கள்ளனா கிடையாது. அவர் தான் இந்த உலகத்தில் பெரிய கள்ளன் வெள்ளக்காரனுக்கு அழிக்கத்தான் அவர் வந்தார். வெள்ளக்காரன் ஐயா மகள்ல அவனுக்கு ஆசுரன் கூடின ஆசுரன் செல்வத்தை வச்சு அதுக்கு பேர் அவனோட நின்று நடிச்சா. இவரா இலங்கையை வந்து எரிச்சவர் சாமற்ற வடிவத்தில் வந்து எரிச்சதோ. அப்போ 10 தலை ராவணன் பெரிய சிவபக்தன், அவனை 10 தலையும் 20 காய்க்கும். ஆனால் இப்போ ராவணன் தான் இல்லை கெட்டவன்னு சொல்கிறாங்களே. நான் ராவணனோட போட்டி போட்டு சண்டை பிடிச்சேன். இப்போ ராவணன் நண்பன் ஆகிட்டு அவனருக்கு ஒருதான் இருக்க போய் தான் இவங்களோட சரிமொழியே கண்டது. இப்போ என்னட்ட எத்தனை பேர் சொல்லிச்சுனா என்ன பேசாமல் இருக்க நான் பார்த்து நான் பேசாமல் இருந்தால் கடவுண்ட உண்மையாக காட்ட ஆளு என்ன சொல்றது. இப்போ இந்த சன்னதிக்கே கடவுள் இருக்கின்றதே நான் இப்படி இருக்கிறேன். இப்போ தரவழி சோத்தை தின்னுட்டு பொம்பளையால் பிடிக்கும் பாட்டை பாட்டு இப்போ இந்த விளையாட்டை நான் கண்டேனா. சரி ஓகே கொடுத்தேன். சரி ஓகே நன்றி நன்றி. ஒரு விஷயம் அந்த பிரபாகரனை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்களா? பிரபாகரன் மேலே கூட இல்லாமல் போச்சு எங்களை அடக்கு பங்கற்க போட்டோம். கரும் புள்ளத்தாச்சி இந்த வயசுக்கு கொண்டு வச்சு விட்டு வந்தான் கரும்பிலியன். அப்படியான பிரபாகரன் கூட இல்லாமல் விட்டுட்டேன். இப்போ நான் இப்படி மூவ் பண்ண காக்கல் எப்படின்னா விஜயன். ஆனால் அரிக்கும் பிரமக்கும் தேவர்க்கும் மற்றும் இவைக்கும் தெரிக்காத சிவம் வந்து நன்மை உருக்கும் பணிகள் வந்து இந்த உலகம் கேட்டு கையடிச்சிருக்கணும். பிரமாபிசினால காண இல்லாது அந்த தெய்வம் இன்னும் நிற்கொண்டு கையடிச்சிருக்கணும். சரி பூசை வாங்க போகுது வாங்க. சரியா
பூசியெல்லாம் வந்து பார்த்து இப்போ வந்து மோகன் மண்டபத்தில் சாப்பிட வந்து போகிறோம். இன்றைக்கி பார்த்தா ஆக்களை காணல. வளமையாக இந்த இடத்துல இந்த பெண்டெல்லாம் திரும்பி லைனில் வந்து நிற்பாங்க. இன்றைக்கு வந்து லைனே காணல. இங்கே லைனே இல்லை. ஆக்களில் வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இல்லை ஃப்ரீயாக வந்து சாப்பிட போகிறோம். ஆக்களே இல்லை, லைனே இல்லை. இங்கே வரங்க இன்றைக்கு தான் லைன் இல்லை. ஓடியா ஓடியா பாருங்க, உள்ளுக்கு சவா நடந்து கொண்டு இருக்குது. பாயாசம் பாயாசம் ഞങ്ങളുടെ അടുത്ത് ഇവിടെ சாப்பிட்டு இலே அடிக்கணும். இங்கே இயலாதாக்கள் வந்து இதில் இருந்து சாப்பிடலாம். வர வருது இங்கே மரம் வருது. வாழைப்பூ வர இந்த பால்கறி வருது, சோறு வருது. குத்தரிசி சோறு, வெண்டிக்காய், அடுத்த சோயா மீன் வரப்போகுது. மரவள்ளிக்கிழங்கு வருது. மரவள்ளிக்கிழங்கு சனிக்கேன் பருப்பு வருது. என்ன கிடைக்கிறீங்களா வேற அன்னைக்கு நான் அடிக்கல. இப்போ நீங்களா இருக்கு. செம்மையாத்தான் இருக்கு. இன்றைக்கு நாலஞ்சு அறியோட நல்ல சுழற்சிட. சாப்பிட்டு திருப்பி மாலயத்துக்கு வந்தாச்சு. பாருங்க, இப்போ வானத்துக்கு வந்து பூஜைகள் எல்லாம் வந்து செய்யணும். இங்கே எங்கள் ஆக்கள் பஜனை வந்து செய்யணும். இந்த மணி மண்டபத்தில் பஜனை நடக்குது.
ஓரானை கன்றை உமையான் திருமகனை பேரானை கற்பகத்தை பேடினால் வராத புத்தி வரும் பத்தும் வரும் பத்திரதும் பத்தும் வரும் சத்திரரும் சித்திரரும் தான் துளி போட்டு செயலையும் போட்டு செயலையும் அதன் துணையாக சுகம் அழியாத பெருந்தெல்வம் அவனே அழியாத பெருந்தெல்வம் அவனே இல்லையானந்த கூத்தனின் மகனே இல்லையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் போன்று செயலையும் தொடர்ந்து வழியின்றி வேலனவன் சிதைத்தான் வழியின்றி வேலனவன் சிதைத்தான் புறவள்ளியவன் கைவிடுகிறான் வழியின்றி வேலனவன் சிதைத்தான் புறவள்ளியவன் கைவிடுகிறான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மது கணத்திலே பக்தியிலே சிதைத்தான் மது கணத்திலே பக்தியிலே சிதைத்தான்